Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 13 detail answer 3 படிக்கலாம். Explain the male reproductive system of rabbit with a labeled diagram. This is an important question. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். First one, testes. The male reproductive system of rabbits have a pair of testes. பேர்னா என்ன, ரெண்டு இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று, ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும். தே ஆர் ஓவாய்ட் இன் ஷேப். ஓவாய்ட்னா என்ன, இந்த மாதிரி ஓவல் ஷேப், எக் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல தானே இருக்கும். ஸோ அதுதான் ஓவாய்ட் இன் ஷேப்னு சொல்றோம். The testes are present inside scrotal sacs located in the abdominal cavity. இது எங்க லொகேட் ஆயிருக்கு, ஸ்க்ரோட்டல் சாக்ஸ்குள்ள லொகேட் ஆயிருக்கு. அண்ட் வேர் இஸ் திஸ் லொகேட்டட், இட் இஸ் இன்சைட் த அப்டமினல் ரீஜன். நீங்க அப்டமினல் ரீஜன் எழுதலாம், இல்லைன்னா அப்டமினல் கேவிட்டி அப்படின்னு எழுதலாம். இதுதான் டெஸ்டிஸ். ஸோ யூ கேன் சி பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி பை மாதிரி இருக்கிறது தான் ஸ்க்ரோட்டல் சாக். அண்ட் வேர் இஸ் திஸ் ஸ்க்ரோட்டல் சாக் லொகேட்டட், இட் இஸ் இன்சைட் த அப்டமன் ரீஜன். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த டெஸ்டிஸ் எப்படி இருக்கு, ஓவல் ஷேப்ல இருக்கு, எக் மாதிரி. அடுத்தது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இன்சைட் ஈச் டெஸ்டிஸ், இங்க நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் என்ன இருக்கு, டெஸ்டிஸ்ன்னு இருக்கு. இங்க ப்ரீவியஸ் இதுல டெஸ்டீஸ்ன்னு எழுதியிருக்கோம், டிஇஎஸ் டிஇஎஸ். இது ப்ளூரல் ஃபார்ம். இந்த இடத்துல நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல எழுதுறோம், அப்ப டெஸ்டிஸ்ன்னு எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Inside each testis are many tiny tubules called seminiferous tubules. Tubules நம்ம சொல்றோம், டியூப்னு எழுதாதீங்க. இப்போ டியூபியூல்ங்கிறது என்ன, இட் இஸ் ஆல்சோ லைக் அ டியூப் ஒன்லி. ஆனால் ரொம்ப டைனியாக இருக்கும், அதோட திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப டைனி ஆர் மைன்யூட் டியூப், அதனால அதை நம்ம டியூப்னு சொல்ல மாட்டோம், டியூபியூல்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர் இதுதான் அந்த டியூபியூல்ஸ். இந்த டியூபியூல்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். தீஸ் டியூபியூல்ஸ் ஆர் த பிளேஸ் வேர் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸ்பெர்ம்ங்கிறது என்ன, ஆண் இனப்பெருக்கத்துக்காக காரணமான செல்ஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸை தான் நம்ம ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஸ்பெர்ம்ஸ் எங்க ஃபார்ம் ஆகுது, இந்த டியூபியூல்ஸ்ல. அதனால தான் இதோட பேரு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். Epididymis. The seminiferous tubules join into a coiled tubule called the epididymis. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டியூபிள்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி சுற்றி இருக்குது இல்லையா, காயில் ஷேப்பில். ஸோ இந்த காயில் ஷேப்பில் அது சுற்றி இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் ஆகி இருக்கிறத we call it as epididymis. இந்த பென்சில்ல எழுதியிருக்கிறது நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டாம், சும்மா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், நாலேஜ்க்காக. ஸோ இந்த எபிடிடைமிஸோட யூஸ் என்ன, இட் ஸ்டோர்ஸ் த ஸ்பெர்ம்ஸ். டெம்பரரியா ஸ்பெர்ம்ஸை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறப்ப ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும், மெச்சூர் ஆகும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். யூ நீட் நாட் ரைட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். அடுத்தது வாஸ் டெஃபரன்ஸ். த எபிடிடைமிஸ் lead into the sperm duct called vas deferens. lead intoனா என்ன, அது போய் ஜாயின் ஆகிறது. இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்குது, இது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு. திஸ் இஸ் த டெஸ்டிஸ். இதுக்குள்ள இருக்கிறது, இந்த காயில் ஷேப்ல இருக்கிறது தான் அந்த டியூபியூல்ஸ், எபிடிடைமிஸ். இந்த எபிடிடைமிஸ் எங்க போய் ஜாயின் ஆகுது, இட் ஜாயின்ஸ் இன்டு த வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ இந்த வாஸ் டெஃபரன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்பெர்ம் டக்ட்னு சொல்றோம். திஸ் இஸ் கால்டு ஸ்பெர்ம் டக்ட். ஏன்னா இட் இஸ் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் த்ரூ விச் த ஸ்பெர்ம் டிராவல்ஸ். ஸோ டக்ட்டுங்கிற வேர்ட் எதுக்காக சொல்றோம், அந்த ஸ்ட்ரக்சர் வழியா, அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வழியா ஸ்பெர்ம் டிராவல் ஆகிறதுனால we call it as duct, sperm duct. Okay, this is a vas deferens. So the epididymis, it joins into, it leads into the this one vas deferens. ஏற்கனவே பார்த்தோம், this is a testis. இதுக்குள்ள தான் epididymis இருக்கு, and it goes and joins into the vas deferens. அதுதான் இது.
வாஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? இட் ஜாயின்ஸ் இன் த யூரித்ரா. யூரித்ராங்கிறது இங்க நான் பென்சில்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூரித்ரா இருக்கு இல்லையா? இதுல இந்த வாஸ் டிஃபரன்ஸ் 2 வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒன்னு ஃப்ரம் திஸ் டெஸ்டிஸ் அண்ட் another ஒன் கம்ஸ் ஃப்ரம் த அதர் டெஸ்டிஸ். இது ரெண்டும் இங்க நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இது வாஸ் டிஃபரன்ஸ். இது வந்து எங்க ஜாயின் ஆகுது? யூரித்ரால ஜாயின் ஆகுது. அந்த யூரித்ரா எங்க லொகேட் ஆயிருக்கு? திஸ் இஸ் த யூரினரி பிளாடர். அந்த யூரினரி பிளாடரோட லோயர் சைட்ல யூரித்ரா லொகேட் ஆயிருக்கு. அதுல போய் வாஸ் டிஃபரன்ஸ் ஜாயின் ஆகுது. ஓகே, அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. த எபிடிடைமிஸ் லீட் இன்டு த ஸ்பெர்ம் டக்ட் கால்டு வாஸ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் யூரித்ரா. The two vas deferens join in the urethra just below the urinary bladder. That's what I showed you now. Next is about penis. The urethra runs backward and passes into the penis. Runs backward னு ஏன் சொல்றோம்? Runs backward na the urethra extends towards the lower side of the body, back or lower side of the body from the urinary bladder and enters the penis. The urethra urinary bladder ஓட lower sideல extend ஆகி it goes towards the lower side of the body from the urinary bladder. அப்ப எங்க போய் என்டர் ஆகுது? பீனிஸ்குள்ள என்டர் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்? the urethra runs backward and passes into the penis. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மெயின் பார்ட்ஸ். மெயின் பார்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? டெஸ்டிஸ் பார்த்தோம், and then seminiferous tubules, and then epididymis, and then vas difference பத்தி பார்த்தோம், and then we discussed about urethra. Urethra இங்கிருந்து it runs backward to the backside of the urinary bladder and there it joins the penis. இதெல்லாம் தான் மெயின் பார்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல 3 gland இருக்கு. prostate glands, Cowper's gland and perineal glands. இந்த 3 glandsையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? accessory glandsன்னு சொல்றோம். ஏன் accessory glandன்னு சொல்றோம்? ஏன்னா these glands they do not produce sperm. Sperm தான் important அந்த reproductive cell. அது produce பண்ணாது. So it is not a main part. ஆனா அந்த sperm வந்து நொரிஷ் பண்றதுக்கு, அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுத்து அதை வந்து அலைவா வச்சுக்கிறதுக்கு, and then to protect it, and then to help in sperm movement. இந்த 3 glands என்ன பண்ணும்? they secrete fluids. So indirectly it is helping in the reproductive system. அதனால தான் அதை என்னன்னு சொல்றோம்? accessory glands ன்னு சொல்றோம். since they help the sperms to survive and move. So என்னென்ன glands? prostate gland, Cowper's gland and perineal gland. Their secretions na fluid like substance are involved in reproduction. எப்படி involved ஆகுது? They nourish the sperms and they protect sperms and help in movement of sperms. அதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம். You just write one word. They are involved in reproduction. இது ஒரு ஈஸியான டயக்ராம். இந்த டயக்ராம் நல்லா வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் நேம்ஸ் நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி தரோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் கொடுத்த சைடு ஹெட்டிங்ஸ் படி நீங்க படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எழுதுறப்ப மறக்காது. கீவேர்ட்ஸ் சம்மரியா இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படிச்சு இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. தென் யூ கோ அண்ட் லேர்ன் த ஆன்சர். டெஸ்டிஸ், டெஸ்டிஸ், seminiferous tubules, scrotal sacs, epididymis, vas deferens, urinary bladder, urethra, penis, accessory glands, prostate, Cowper's, perineal. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா click on the like button, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, click on subscribe for more videos. Thank you.